சௌந்தர்ய லஹரி தமிழில் அர்த்தம். சகல உலகங்களையும் படைக்கும் ஈசன் சக்தியாகிய உன்னுடன் இணைந்தால்தான் இந்த உலகத்தை படைக்க முடியும். சக்தி இல்லாமல் சிவனால் செயல்பட முடியாது. மும்மூர்த்திகளான சிவன், விஷ்ணு, பிரம்மா ஆகியோர் துதிக்கின்ற உன்னை முன்ஜென்ம புண்ணியம் இல்லாவிட்டால் துதிக்கவும் வணங்கவும் இயலுமோ? உன்னுடைய பாத தூளியை சேர்த்து பிரம்மா இந்த உலகை படைக்கிறார். 1000 தலையுடைய ஆதிசேஷனான திருமால் அந்த பாத தூளியான சகல உலகத்தையும் தாங்குகிறார். சிவனானவர் இந்த பாத தூளியை விபூதியாக உடல் முழுவதும் பூசிக்கொள்கிறார். அம்மா, உன்னுடைய பாத துளியானது இருளை அகற்றும் சூரியன் போல அறியாமை என்னும் இருள் அகற்றி ஞானத்தை நல்கும். ஏழைக்கு துயர் துடைக்கும் சிந்தாமணி போன்றது. பிரளய காலத்தில் திருமால் வராக அவதாரம் எடுத்து எப்படி இந்த உலகை காப்பாற்றினாரோ அதுபோல் பிறவிக் கடலை கடக்க அபயம் தரக்கூடியது. தாயே, மற்ற தேவர்களும் தெய்வங்களும் அபய வரத பிரதானத்தை தங்கள் அபிநய முத்திரைகளால் காட்ட நீ மட்டும் அபிநயம் காட்டுவதில்லை. ஏனென்றால் இந்த அபய வர பிரதானத்தை விட அதிகமாக வேண்டிய வரங்களை கொடுப்பதற்கு உன் பாத தாமரை போதுமே. சகல நன்மைகளை தரும் தேவி மகாவிஷ்ணு உன்னை வணங்கி அழகான பெண்ணுருவம் கொண்டு சிவனை மோகம் கொள்ளச் செய்கிறார். மன்மதன் உன் பாத கமலத்தை வணங்கி உலக அழகனாகி முற்றும் துறந்த முனிவர்களின் மனதில் மோகத்தை உண்டு செய்கிறார். மன்மதனுடைய வில் மலர்களால் ஆனது. நான் வண்டுகளின் வரிசை, பானங்கள் மலர்களே. அமைச்சர் இளவேனிற் காலம், தேரோ தென்றல் காற்று, இவைகளோடு கூடிய உருவமற்ற மன்மதன் உன் அருளினால் இந்த உலகத்தையே ஜெயிக்கின்றான். முழு நிலவு போன்று மலர்ந்த முகத்துடனும் இடையிலே ஒட்டியான சலங்கை ஓசையுடனும் யானையின் கும்பத்தை போன்று ஸ்தன பாரத்துடனும் கைகளில் கரும்புவில் மலர்பானம் பாசக்கயிறு ஈட்டிக்கரங்களுடன் அலங்காரமாக தோன்றும் அன்னையே, எங்களுக்கு காட்சி தந்தருள்வாயாக. அமிர்த கடலின் மத்தியில் கடம்பவன காடுகளால் சூழப்பட்டு சிந்தாமணி என்னும் ஒரு வகை இரத்தினத்தால் நிர்மாணிக்கப்பட்ட மணித்வீபம் என்னும் அரண்மனையில் அந்த புறத்தில் பரமசிவனுடைய மடியில் ஆனந்த சல்லாபத்துடன் சயனித்திருக்கும் அன்னையே, உன்னை வணங்குபவர்களே உயர்ந்தவர்கள். மூலாதார அதாவது பூமி, சுவாதிஷ்டான அக்னி, மணிபூரக நீர், அநாகத வாயு, விசுக்தி ஆகாயம் என்ற பஞ்சபூதத்தையும் பிருத்வி, மனோமயா, சுத்த வித்யா, மகேஸ்வர, சதாசிவ தத்துவம் என்னும் 4 வகை தத்துவங்களையும் தாண்டி சந்திர மண்டலத்தில் 1000 இதழ்களை கொண்ட தாமரையில் சதாசிவனுடன் கூடி அன்னை மகிழ்கிறாள். சந்திர மண்டலத்திற்கும் அன்னையின் திருவடிகளிலிருந்து பெருகும் அமிர்த வெள்ளமானது இந்த உலகமாகிய உடலின் நாடிகளை நனைக்கிறது. பிறகு சந்திர மண்டலத்திலிருந்து ஒரு சர்ப்பமாக தன்னை சுற்றி கொண்டு தன்னுடைய ஆதாரமான மூலாதார சக்கரத்தில் கண்ணுக்கு தெரியாமல் அன்னை யோக நித்திரை செய்கிறாள். சிவ சக்கரங்கள் 4, சக்தி சக்கரங்கள் 5, இந்த மூல சக்கரங்களாலான 9 சக்கரங்களோடு அஷ்டதள 8 இதழ்களோடு ஷோடசதள 16 இதழ்களோடு திரிவலய 3 சுற்று திரிரேகைகளோடு 3 கோடுகளுடன் கூடிய உன் இருப்பிடம் 44 கோணங்கள் கொண்ட உன் ஸ்ரீ சக்கரமாக விளங்குகிறது. தேவி, உன் மேனியின் அழகினை பார்த்து ரம்பை, ஊர்வசி போன்ற தேவலோக மங்கையரும் கூட ஆசைப்படுகிறார்கள். படைக்கும் கடவுள் பிரம்மாவினால் கூட உன்னுடைய பேரழகை வர்ணிக்க முடியவில்லை. அந்த பேரழகை பரமசிவனால் மட்டுமே அனுபவிக்க முடியும். எனவே பரம தபஸ்விகளால் கூட அடைய முடியாத அந்த சிவ சாயுஜ்ய பதவியை தேவலோக பெண்கள் மனதால் அடைய விரும்புகிறார்கள். தாயே, ஒருவன் எவ்வளவு வயதானவனாக இருந்தாலும், அழகில்லாமல் உடல் பலமற்றவனாக இருந்தாலும், காமரச சல்லாபம் தெரியாதவனாக இருந்தாலும், உன் பார்வை அவன் மீது பட்டால் இள வயது மங்கையரும் கூட கூந்தல் அவிழ, மேலாடை நழுவ, இடையினில் ஒட்டியானம் தெறிக்க தன்னை மறந்து அவன் மீது மோகம் கொண்டு அவனை மன்மதன் என்று எண்ணி அவனை தொடர்வார்கள்.
தாயே, உன்னுடைய பாத கமலம் ஆதார சக்கரங்களான மூலாதாரத்தில் 56 பூமி, மணிப்பூரகத்தில் 52 நீர், சுவாதிஷ்டானத்தில் 62 அக்னி, அநாகதத்தில் 54 வாயு, விசுக்தியில் 72 ஆகாயம், ஆக்ஞா சக்கரத்தில் 64 ஆகிய இந்த கிரணங்களுக்கு மேலே 1000 தள தாமரையில் ஒளிர்கின்றது. இலையுதிர் கால சந்திரனை போன்று வெண்மையான உடல் அழகினை கொண்டவளும், சந்திரனை மகுடமாக தரித்தவளும், அபய வர பிரதான முத்திரைகளுடன் கையில் புத்தகம், ஸ்படிக மாலை இவைகளை உடையவளுமான உன்னை ஒரு முறையாவது வணங்குகின்ற பக்தனுக்கு தேன், பால், திராட்சை இவைகளையும் விட மிக இனிமையான வாக்கு பலம் கிடைக்கும் என்பது நிச்சயமே. கவிகளின் மனமாகிய தாமரை மலரை மலரச் செய்கின்ற இளஞ்சூரியனைப் போல் செந்நிற மேனி அழகை உடையவளே, உன்னை வணங்குபவர்களுக்கு காலத்தை கடந்த ஒரு பக்தி பரவச நிலை ஏற்பட்டு, அதாவது விழிப்புணர்வு உண்டாகி, அதன் மூலம் சரஸ்வதியின் அருள் பெற்று தெய்வீக கவிகள் படைக்கும் திறமை பெற்று அதனால் மற்றவர்களையும் மகிழ்விக்கின்றனர். சந்திரகாந்த கற்கள் போல் வெண்மையான வசினி முதலியாகிய வாக்தேவதைகளால் சூழப்பட்டவளே தாயே, உன்னை முழு மனதுடன் தியானம் செய்பவனுக்கு மகா கவிகளின் வாக்குகள் போல் சரஸ்வதி தேவியின் இனிமையான வாக்விலாசத்தை உடையவனாய் மகா காவியங்கள் படைக்கும் திறமை உடையவனாய் ஆகின்றான். உதய சூரியன் போல் உன் மேனியிலிருந்து வருகின்ற அழகான சிவந்த கிரணங்களினால் இந்த பூமி ஆகாயம் முழுவதும் சிவப்பு நிறத்தில் மூழ்கி இருப்பதாக, அதாவது அருணா தேவி ரூபம் கொண்டிருப்பதாக தியானம் செய்யும் பக்தர்களிடம் மருண்ட மான் விழிகளை கொண்ட ரம்பை, ஊர்வசி போன்ற தேவலோக பெண்களும் வசப்படுகிறார்கள். அப்படி இருக்க சாதாரண பெண்களை பற்றி கூறவும் வேண்டுமோ? சிவனின் துணைவியே, காமகலா ரூபிணி, உன் முகத்தை பிந்து ஸ்தானமாகவும் அதன் கீழ் உன் இரு ஸ்தனங்களையும் அதன் கீழ் சக்தி வடிவத்தையும் தியானித்து அதில் மன்மத கலையை எவன் துதிக்கின்றானோ அவன் எல்லா பெண்களின் மனத்திலும் காம விகாரத்தை ஏற்படுத்துகிறான். சூரிய சந்திரர்களை ஸ்தனங்களாக கொண்ட மூவுலக பெண்களையும் தன் வசப்படுத்துகிறான். அன்னையே, சந்திரகாந்த கற்களினால் செய்யப்பட்டது போல் அழகிய உருவம் கொண்டவளே, உன்னை வணங்கும் அடியார்க்கு உன் அங்கங்களிலிருந்து பெருகும் அமிர்த மழையினை வாரி வழங்குபவளே, அதனால் உன் அருள் பெற்றவன் ஆடும் பாம்பிற்கு சாடும் கருடனைப் போலவும், ஜுரத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உன்னால் கிடைக்க பெற்ற அமிர்த பார்வையினாலே நிவர்த்தியை தருபவனாகவும் இருந்து அவர்களின் நோயை குணப்படுத்துகிறான். தாயே ஆனந்தவல்லி, 6 ஆதாரண சக்கரங்களுக்கும் மேலே தாமரைக்காடு போன்ற 1000 தள தாமரையில் மின்னல் கொடி போன்று சூரிய சந்திர அக்னி வடிவம் கொண்டவளே, உன்னுடைய சாதா என்ற கலையை காமம், மாயை, அறியாமை விட்ட ஞானிகளும் தியானித்து ஆனந்த நிலை பெறுகிறார்கள். தாயே, உன்னுடைய பக்தன் உன்னை பார்த்து, தாயே பவானி, உன்னுடைய கடைக்கண் பார்வை எந்த அடியவன் மீது படட்டும் என்று நினைத்து பவானி நீ என்று சொல்ல ஆரம்பித்த உடனேயே மும்மூர்த்திகளால் வணங்கப்பட்ட உனக்கு அவன் மீது மிகுந்த கருணை ஏற்பட்டு அவனுக்கு உன் சாயுஜ்ய பதவியை, அதாவது மோட்சத்தை கொடுக்கின்றாய். அம்மா, சிவந்த சந்திர கலையுடன் கூடிய மணிமுடி, 3 கண்கள், பருத்த இரு ஸ்தனங்களோடு நீ சற்று முன்புறம் சாய்ந்து இருப்பதை பார்த்தால் நீ ஆதி சிவனுடைய இடப்பாகத்தை அபகரித்தது போதாமல் ஆசை தணியாமல் அவருடைய முழு பாகத்தையும் அபகரித்து விட்டது போல் தோன்றுகிறது. தாயே, படைக்கும் கடவுளான பிரம்மதேவர், காக்கும் கடவுளான விஷ்ணுமூர்த்தி, அழிக்கும் கடவுளான ருத்ரமூர்த்தி ஆகிய மூவரையும் ஈசனானவர் தன்னுள் மறையும்படி செய்து தானும் மறைகிறார். கண்ணுக்கு தெரியாமல் பின் உன் கொடி போன்ற புருவத்தின் அசைப்பால் நீ காட்டிய உத்தரவை மதித்து சதாசிவன் இந்நால்வருக்கும் அனுகிரகம் செய்து மீண்டும் உலகத்தை உற்பத்தி செய்வதற்காக அவர்களை படைக்கிறார். அன்னையே தேவி, மும்மூர்த்திகளான பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் முக்குணங்களை உடையவர்கள் ஆகியோர் தன் மணி முடிகளின் மீது கூப்பிய கரங்களுடன் உன்னை வணங்கியபடி நிற்பதால் உன் சரணங்களுக்கு
செய்யும் பூஜையானது அவர்களையும் பூஜிப்பது போல் ஆகின்றது. தாயே, மகா பிரளய காலத்தில் பஞ்ச பூதங்களும் பிரம்மா, விஷ்ணு, யமன், குபேரன் முதலியோரும் தேவேந்திரன் உள்ளிட்ட மற்ற தேவர் கூட்டமும் அழிய நீ மட்டும் அழியாமல் சதா சிவனின் சம்ஹார ருத்ர தாண்டவத்தை பார்த்து மகிழ்வது உன் கற்பின் சக்தியால் தானே அன்றோ? கடைசியில் சிவனும் சக்தியும் மட்டுமே இருப்பது மீண்டும் உலகத்தை உண்டாக்குவதற்காக. தாயே, நான் பேசுவதெல்லாம் உன் மந்திர ஜபமாகவும் என் உடல் அசைவு உன்னுடைய பூஜா ரூபமான முத்திரைகளாகவும் நான் நடப்பது உன்னை பலம் வருவதாகவும் நான் சாப்பிடுவது உன்னை குறித்து செய்யும் ஹோமத்தின் ஆகுதியாகவும் படுப்பது உன்னை வணங்குவதாகவும் நான் செய்யும் மற்ற செயல்கள் யாவும் உனக்கு செய்யும் பூஜையாகவும் இருக்கட்டும். தாயே, மகா பிரளய காலத்தில் பிரம்மா, இந்திரன் முதலான தேவர்கள் முதுமை மரணம் நீக்கும் அமிர்தம் அருந்திய பிறகும் அழிந்து போகின்றனர். ஆனால் ஆலகால விஷத்தை அருந்திய உன் துணைவன் சதாசிவன் மட்டும் காலனிடம் வசப்படவில்லை. கற்புக்கரசியே, இதற்கு காரணம் உன் தாடங்கம் காதனியின் மகிமைதானே. உன்னை காண்பதற்கு சிவன் உன் இருப்பிடம் தேடி வரும்போது நீ வேகமாக பரபரப்புடன் எழுந்து வருவதை கண்ட உன் சக தோழிகள் ஹரி, ஹரன், இந்திரன் முதலான பிரம்மாதி தேவர்கள் உன்னை நமஸ்கரிப்பதால் அவர்களுடைய மணிமகுடங்கள் உன் காலில் இடரப் போகின்றதே, அவைகளை ஒதுக்கிவிடு என்று உனக்கு நினைவு கூர்வது உன் பெருமையை எடுத்து காட்டுகிறது. ஆதி அந்தமில்லாத தாயே, உன்னுடைய சரணங்களிலிருந்து வெளிவரும் கிரணங்களாலேயே அனிமா, மகிமா போன்ற 8 சித்திகள் சூழப்பட்டவளே, உன்னை எவன் எப்பொழுதும் மனதில் தியானம் செய்கிறானோ அவனுக்கு சிவசாயுஜ்ய பதவி கூட ஒரு வறண்ட புல் போல் தோன்றும். மகா பிரளய கால அக்னி அவனுக்கு மங்கள ஹாரத்தி செய்திடும் என்பதில் என்ன ஆச்சரியம் இருக்கிறது? நாம் விரும்புகின்ற அந்தந்த சித்திகளை பெறுவதற்கு 64 சாஸ்திரங்களை அளித்து சிவபெருமானும் மௌனமாக இருந்தார். அதனை உலகம் தவறாக பயன்படுத்தி துராச்சாரத்தில் ஈடுபடுவதை பார்த்து சிவபெருமான் மௌனமாக இருந்தார். திரும்பவும் உன்னுடைய கட்டாயத்தால் சகல புருஷார்த்தங்களையும் ஒருங்கே கொடுக்கக்கூடிய பஞ்சசத சாக்ஷரி என்ற மந்திரத்தை உலகிற்கு அளித்தாயே தாயே. சிவ, சக்தி, காம, பிருத்வி பீஜங்கள் ஒரு பிரிவும், ரவி, சந்திர, மன்மத, ஹம்ச, இந்திர பீஜங்கள் ஒரு பிரிவும், பரா, மன்மதா, ஹரி பீஜங்கள் ஒரு பிரிவும் ஆகிய இந்த பீஜங்களின் கடைசியில் சேர்க்கப்பட்ட ஹ்ரீம்காரங்களும் சேர்ந்து இந்த 15 அட்சரங்களும் உன்னுடைய மகாமந்திர பகுதிகளின் அங்கங்களாகவே விளங்குகின்றன. தாயே, உன்னை எப்போதும் தொடர்ச்சியாக இடைவெளி இல்லாமல் தியானம் செய்து அதனால் கிடைக்கும் ஆனந்தத்தை உணர்ந்தவர்களான சிவ யோகீஸ்வரர்கள் சிந்தாமணியாலான அக்ஷமாலையை உடையவர்களாய் உன்னுடைய மந்திரத்தின் முன் காமபீஜ மந்திரமான க்ளீம், புவனேஸ்வரி மந்திரமான ஹ்ரீம், லக்ஷ்மி மந்திரமான ஸ்ரீம் இவைகளை சேர்த்து திரிகோணமான அக்னி குண்டத்தில் ஸ்ரீ சக்கரத்தில் இருக்கும் உன்னை எண்ணி பசு நெய் தாரைகளால் ஹோமம் செய்து உன்னை மகிழ்விக்கின்றனர். ஈஸ்வரியே, என்னுடைய மனக்கண்ணால் உன்னை பார்க்கும் பொழுது சூரிய சந்திரர்களை ஸ்தனமாக கொண்டு நீ பரமேஸ்வரனுக்கு உடலாக இருக்கின்றாய். உன்னுடைய உடல் தோஷமற்ற புதிய ஆத்மாவாகவும் நவ வியூக ஆத்மாவான சிவனுடைய உடல் உன்னுடையதாகவும் இருக்கின்றது. எனவே உனது கரிய நிறம் ஆனந்த பைரவர் உடலாகவும் சிவனின் உடல் உனதாகவும் தோன்றுகிறது. எனவே நீங்கள் இருவரும் ஒன்றுபட்ட உடலாக சமமான குணங்களை உடையவராக இருப்பதால் நான் எனது என்ற சம்பந்தமும் ஒன்றாக இருப்பதால் ஆனந்த பைரவர் ஆனந்த பைரவியாக எல்லா வகையிலும் சமமாக இருக்கிறீர்கள். தாயே, நீயே மனசு, ஆகாய, வாயு, அக்னி, நீர், பூமி தத்துவம். நீயேதான் இந்த உலகமாக இருக்கிறாய். நீயேதான் பிரம்மஸ்வரூபமான சிவ தத்துவம். இந்த உலகத்திற்கான நீயேதான் சிவனின் பட்ட மகிழ்ச்சியாகவும் இருக்கின்றாய். தாயே, உன்னுடைய புருவ மத்தியில் உள்ள ஆக்ஞா சக்கரத்தில் இருப்பவரும் 1000 கோடி சூரிய சந்திரர்களின் ஒளியை உடையவரும்
சகுண நிர்குண சக்திகளை இரு பக்கங்களில் உடையவருமான பரமசிவனையும் உன்னையும் எவன் தியானம் செய்கிறானோ அவன் 1000 கோடி சூரிய சந்திரனை விட ஒளி மிகுந்த, அதாவது கண்ணுக்கு புலப்படாத ஒரு ஜோதிமயமான உயர்ந்த உலகத்தை அடைகிறான். தாயே, உன்னுடைய விசுக்தி சக்கரத்தில் ஆகாய தத்துவத்தை உண்டு பண்ணுபவரும் சுத்த ஸ்படிகமணி போல் நிர்மலமானவருமான பரமசிவனையும் உன்னை தியானம் செய்பவன் உங்களிடமிருந்து வெளிவருகின்ற வெண்ணிலாவை போன்ற ஒளிமயமான காந்தியினால் அறியாமை இருள் அடிக்கப்பட்டு முழு நிலவை கண்ட சகோர பட்சி போல் அமிர்தம் அருந்திய பரமானந்தத்தை அடைகிறான். அன்னையே, எந்த இரு ஹம்சத்தினுடைய பேச்சானது, அதாவது ஒலி வடிவானது 18 வித்தைகளுக்கு, அதாவது தந்திரம் கலை மூலமாக இருக்கின்றதோ, பாலிலிருந்து தண்ணீரை பிரிப்பது போல் சகல தோஷங்களையும் பிரித்து குணங்களை மட்டும் ஏற்றுக்கொள்கின்றனவோ, மகான்களுடைய மனமாகிய ஞானமாகிய தாமரை மலரில் உள்ள தேனை பருகுகின்றனவோ, அத்தகைய வருணனை அப்பாற்பட்ட மகிமையுடன் கூடிய ஹம்ச தம்பதிகளான உங்களை என்னுடைய இதய கமலத்தில் தியானம் செய்து நமஸ்கரிக்கிறேன். தாயே, காலாக்னி ருத்ரரையும் அந்த காலாக்னி ருத்ர ரூபிணியான உன்னையும் என்னுடைய சுவாதிஷ்டான சக்கரத்தில் அக்னி வடிவத்தில் தியானம் செய்து வணங்குகின்றேன். தாயே, சிவனுடைய ருத்ராக்னி பார்வையானது உலகங்களை அழிக்கும் சமயம் உன்னுடைய நிலவை போன்ற கனிந்த பார்வையானது சந்திரகலா சக்தி சந்திரகலா தேவி இந்த உலகை மீண்டும் குளிரச் செய்கின்றது. தகிக்கப்பட்ட மன்மதன் கருணையால் ரதியின் கண்களுக்கு மட்டும் தெரிவது போலே இது அமைந்திருக்கிறது. அம்மா, மணிப்பூரக நீர் சக்கரத்தை மூலமாக கொண்டு சிவனை மழை காலத்து நீண்ட கருத்த மேகமாகவும் உன்னை மின்னல் கொடியாகவும் நினைத்து வணங்குகிறேன். இருளை போக்கும் மின்னலாக நீ இருக்கிறாய். நீ அணிந்திருக்கும் இரத்தின ஆபரணங்களிலிருந்து வீசும் ஒளியானது அந்த மேகங்கள் ஒளிமயமாக இந்திர வெல்லுடன் கூடியது போல் தோன்றுகின்றது. காலாக்னி ருத்ரனால் தகிக்கப்பட்ட உலகங்களையும் தன் அமுத மழையினால் குளிரச் செய்கின்ற உன்னுடைய சதாசிவ தத்துவத்தை வணங்குகின்றேன். தாயே, உன் மூலாதாரத்தில் நடனத்தில் பிரியமுள்ள சமயாதேவியுடன் ஸ்ருங்கார ரசங்களுடன் மகா தாண்டவ நடனம் செய்யும் ஆனந்த பைரவருடன் உன்னையும் தியானம் செய்து வணங்குகின்றேன். பழைய காலத்தில் அழிந்த உலகத்தை மீண்டும் உண்டாக்க வேண்டுமென்று நீங்கள் இருவரும் சிருஷ்டி தாண்டவ நடனம் செய்வதால் பைரவர் பைரவி ஆகிய உங்களை கருணை வடிவான தாய் தந்தையராக இவ்வுலகம் அடைந்தது. அன்னையே, மலையரசன் பெற்ற மாணிக்கமே, உன்னுடைய கிரீடத்தை எந்த பக்தனாவது வர்ணிக்க நினைத்தால் 12 சூரியர்களே மாணிக்கங்களாக இழைக்கப்பட்டிருக்கும் உன் கிரீடத்தில் நெருக்கமாக பதிக்கப்பட்டிருக்கும் இரத்தினங்களின் ஒளியால் மின்னுகின்ற உன்னுடைய சந்திர கலைதனை வானவில்லோ அல்லது இந்திர தனுசோ என்றே எண்ணுவான். தாயே, மலர்ந்த கருங்குவளை, அதாவது நீலோத்பல மலர்காடு போன்றதும் நெருக்கமானதும் மிருதுவானதும் வழவழப்பானதும் உன் கேசத்தின் அழகு எங்களின் அறியாமையை நீக்கட்டும். உன் கேசத்தின் இயற்கை மனத்தை தானும் அடைய எண்ணி இந்திரனுடைய நந்தவனத்து மலர்கள் உன் கூந்தலை அலங்கரிக்கின்றனவோ. அம்மா, உன் கேசத்தின் நடுவில் உள்ள வகுடு உன் முகத்திற்கு அழகு சேர்க்கின்றது. பால சூரிய கிரணம் போன்று உன் வகிட்டில் மின்னும் சிந்தூர வர்ண குங்குமமானது உன் அடர்ந்த இருட்டு போன்ற கருமையான கேசம் என்ற எதிரிகளின் சிறையில் அடைக்கப்பட்டது போல் உள்ளது. அந்த முகத்தின் அழகு வெள்ளத்திற்கு கால்வாய் போன்ற உனது கேச வகுடு எங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் தரட்டும். தாயே, இயற்கையாகவே சுருண்டதும் இளவண்டுகள் போல் பளபளப்புடன் தங்கமயமாக ஒளிரும் கேசத்தை உடைய உன்னுடைய அழகான தங்க முகம் தாமரை மலரையும் பரிகாசம் செய்கின்றது. இந்த அழகிய முகத்தில் இதழ்கள் போன்று வரிசையான பல் வரிசையுடன் கூடிய உன் புன் சிரிப்பை கண்ட காமனையும் வென்ற பரமசிவனாரின் கண்களாகிய வண்டுகள் மயங்குகின்றன. தாயே, உன் நெற்றி கீழ் நோக்கி தொங்க விடப்பட்ட மற்றொரு சந்திரக்கலை போல் இருக்கிறது. உன் மணி முடியிலுள்ள சந்திரக்கலையும் நெற்றியிலுள்ள சந்திரக்கலையும் ஒன்றுடன் ஒன்று
திருப்பி வைத்து பொருத்தினால் அது அமிர்தம் நிறைந்த முழு நிலவு போல் ஆகுமே. சகல உலகங்களுக்கும் அபயமளிக்கும் அன்னையே, உமையே, சற்றே வளைந்திருக்கும் உன் புருவங்கள் உன் கண்களாகிய வண்டுகளை நான் கயிறாக கொண்ட காமனின் வில் போல் தோன்றுகின்றது. காமனும் அதனை இடது கரத்தால் பிடித்தது போல் அவனின் முழங்கையும் மணிக்கட்டும் கைவிரல் பிடியும் உன்னுடைய முகத்தின் மத்திய பாகத்தை மறைப்பது போல் உள்ளது. ஆயே, சூரியன் போன்ற உன் வலது கண் பகலையும் சந்திரன் போன்ற இடது கண் இரவையும் உண்டாக்குகின்றது. சற்றே மலர்ந்த தங்க தாமரை போல் உனது மூன்றாவது கண் காலை மாலை என்ற 2 சந்தியா காலங்களை உண்டாக்குகின்றது. தாயே, உன் கண்கள் விசாலமானது, அதனால் விசாலா என்றும், மங்களமானதால் கல்யாணி என்றும், இந்தீவர புஷ்பம் போன்று லில்லி மலர் போன்று அழகானதால் அயோத்தியா என்றும், நீலவண்ணமாக இருப்பதால் அவ்வாறு அழைக்கப்படுகிறது. கருணை உள்ளவள் ஆதலால் தாரா என்றும், மாதுரியத்தோடு கூடியவள் ஆதலால் மதுரா அதாவது இனிமையானவள் என்றும், ஆழ்ந்து இருப்பதால் போகவதி என்றும், சகல உலகங்களையும் காக்கும் சக்தி உள்ளவள் ஆதலால் அவந்தி என்றும், நகரங்களின் பெயர்களை கொண்டு அழைக்கும்படியான தகுதி கொண்ட தாயே. அம்மா, உன் காதுகள் கவிகளின் காவியங்களான மலர்களில் உள்ள தேனை சுவைக்கின்றன. உன் கண்கள் நவரசங்களை பருகும் வண்டுகள் போல் உன் காதுகளை விட்டு அகலாமல் இருக்கின்றன. உன் கண்களை கண்டு பொறாமை கொண்ட உன் மூன்றாவது நெற்றிக்கண் சிறிது சிவந்தது போல் தோன்றுகின்றது. காதுவரை நீண்ட அழகிய திருக்கண்கள் கொண்ட தாயே, உன்னை வணங்கி மகிழ்கின்றோம் அன்னையே. அம்மா, உன் கண்கள் சதாசிவனிடத்தில் ஸ்ருங்கார ரசமும் மற்றவர்களிடத்தில் வெறுப்பும், சிவனின் மற்றொரு மனைவியான கங்கையிடம் கோபமும், சிவனின் லீலைகளை கேட்டு அதனால் ஆச்சரியமும், அவர் கழுத்திலுள்ள அரவத்தின் மீது அச்சமும், நெற்றிக்கண் தாமரை மலர் போல் சிறிது சிவந்து இருப்பதால் வீர ரசத்துடனும், உன் சக தோழிகளிடம் ஹாஸ்யமும், என்னிடம் மட்டுமே கருணா ரசத்துடனும், இப்படியாக பல ரசங்களுடன் கூடியதாக இருக்கின்றது. மலையரசன் பெற்ற மாணிக்கமே, உன் கண்கள் காதுவரை நீண்டிருக்கிறது. இமை மயிர்கள் அம்பில் இருக்கும் இறகுகள் போல் உள்ளது. இந்த கண்களை பார்த்தால் காதுவரை இழுத்து விடப்பட்ட மன்மத பானம் போல் தோன்றுகின்றது. இந்த அழகிய கண்கள் உலகத்தையும் எரித்த சிவபெருமானுடைய மனதில் சலனத்தை ஏற்படுத்துகிறது. சிவனின் துணைவியே, அஞ்சனத்துடன் அதாவது கண்மையுடன் கூடிய அழகிய 3 திருக்கண்களும் வெண்மை, சிவப்பு, கருப்பு நிறங்களில் உள்ளது. மகா பிரளய காலத்தில் பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் ஆகிய 3 அழிந்து உன்னுள் மறைந்திட அவர்களை மீண்டும் படைப்பதற்காக உன் கண்கள் முக்குணங்களுடன் அதாவது சத்வ, ரஜோசு, தமோ குணங்களுடன் விளங்குவதாக தோன்றுகின்றது. சிவனையே எப்போதும் மனதில் நினைத்திருக்கும் அன்னையே, உலக மக்களை புனிதமாக்கும் சிவப்பான சோனா நதி, வெண்மையான கங்கா நதி, கருப்பான யமுனா நதி, இவைகளின் சங்கமம் போல் இருக்கும் உனது கண்களில் உள்ள சிவப்பு, வெண்மை, கருப்பு என் 3 ரேகைகளும் எங்களை புனிதமாக்கவே உன்னால் கருணையுடன் படைக்கப்பட்டது என்பதில் சந்தேகமில்லை. அம்மா, நீ கண்களை திறப்பதால் உலகம் தோன்றுவதாகவும் கண்களை மூடுவதால் அழிந்து விடுவதாகவும் கற்றறிந்த ஞானிகள் கூறுகின்றனர். அப்படி நீ கண் திறந்த போது உண்டான இந்த உலகம் கண்ணை மூடினால் அழிந்து விடுமே என்று உலக நலத்தை மனதில் எண்ணி கருணையுடன் நீ மூடாத கண்களுடன் இருப்பதாக தோன்றுகிறது. தாயே, காதுவரை நீண்ட அழகிய மீன் போன்ற கண்களை உடையவளே, உன் கண்கள் காதுகளிடம் சென்று தங்களை பற்றி கோள் சொல்கின்றனவோ என்று பயந்த கருமையான பெண் மீன்கள் மூடாத கண்களுடன் தண்ணீரில் ஒளிந்து கொண்டு இருக்கின்றன. உன் கண்களில் உள்ள லக்ஷ்மியும் பகலில் கருங்குவளை மலர்களை விட்டு உன் கண்களிடம் வந்தும் இரவு நேரத்தில் அம்மலரிடையே சென்று இரவில் மலர்வதால் அதன் இதழ்களை திறந்து கொண்டு உள்ளே உறைகிறாள். சிவனின் துணை
துணைவியே, சற்றே திறந்திருக்கும் உன்னுடைய அழகிய நீண்ட கருங்குவளை போன்ற கண்கள் என் மீதும் பாரபட்சமின்றி கருணை பார்வையை வீசட்டும். அதனால் நானும் பயனடைவேன். சந்திரன் எப்படி பாரபட்சமின்றி காடு அரண்மனை என்று பாராமல் தன் கிரணங்களை வீசுகின்றானோ அதுபோல் என் மீதும் உன் பார்வை படட்டும். அதனால் உனக்கு குறைவேதும் ஏற்படாது. தாயே, மலையரசன் மகளே, உன்னுடைய கண்களுக்கும் காதுகளுக்கும் மத்தியில் உள்ள இரு வளைவான கன்னங்களை பார்த்தால் மன்மதன் வில் என்று யார்தான் நினைக்க மாட்டார்கள்? இந்த கன்னங்களில் உன் கடைக்கண் பார்வை காதுகளை தாண்டி ஒளிர்வதால் உன் கண்களையே பானங்களாக கொண்ட மன்மதன் பானங்களை செலுத்துவது போல் தோன்றுகிறதே. அம்மா, கண்ணாடி போன்ற உன் இரு கன்னத்தில் உன்னுடைய காதில் உள்ள தோடுகள் பிரதிபலிக்கின்றது. அதனால் உன் முகம் 4 சக்கரங்கள் உள்ள மன்மதனுடைய ரதமாக தோன்றுகிறது. இந்த உன் முகமாகிய ரதத்தில் ஏறிக்கொண்டு மன்மதனானவன் சூரிய சந்திரர்களை ரதமாக கொண்ட பூமி என்னும் ரதத்தில் ஏறியிருக்கும் சிவனுடனேயே போர் புரிய தயாராக இருக்கும் வீரனாகிறான். சிவனின் துணைவியே, அமிர்தம் போன்ற இனிமையான உன்னுடைய பேச்சுக்களை கல்விக்கரசியான சரஸ்வதி அசையாமல் இடைவிடாமல் ஆவலுடன் கேட்டுக்கொண்டிருக்கிறாள். உன் பேச்சிலுள்ள ரசங்களை அறிந்து வியப்பினால் அங்கும் இங்கும் தலையை அசைத்த வண்ணமே இருக்கும் சரஸ்வதி தேவியின் காதுகளில் உள்ள குண்டலங்கள் சப்தம் செய்வது உன் பேச்சுக்களை ஆமோதிப்பது போல் இருக்கின்றது. அம்மா, முத்துக்கள் நிறைந்ததாக கூறப்படும் இள மூங்கில் போல் இருக்கும் உன்னுடைய மூக்கிலிருந்து நீ வெளிவிடும் மூச்சு காற்றிலிருந்து வெளிவரும் ஒரு முத்து மணியானது நீ அணிந்திருக்கும் முத்து மூக்குத்தியாக ஆனது போல் தோன்றுகிறது. அந்த முத்து மூக்குத்தியானது எங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் தரட்டும். தாயே, அழகிய பல்வரிசை கொண்டவளே, உன்னுடைய அழகான சிவந்த உதட்டிற்கு ஈடாக எதையும் கூற முடியாது. ஒரு சமயம் பவளக்கொடி பழம் தந்தால் அது ஈடாகலாம். கோவைப்பழம் கூட உன்னுடைய சிவந்த உதட்டின் நிறத்தை பிரதிபலிப்பது போல் இருப்பதால் அது துளி அளவு கூட சமமாக முடியாமல் வெட்கப்படுகிறது. தாயே, உன் நிலவு போன்ற முகத்தில் உள்ள இனிமையான ஒளிமயமான புன்னகையை நிலவு ஒளி என்று நினைத்து குடித்த சகோர பட்சிகள் உன் அமிர்தம் போன்ற இனிமை ஒளியால் திகட்டல் கொண்டு அதை மாற்றிக்கொள்ள நினைத்து சந்திரனுடைய அமிர்த ஒளி கிரணங்களை புளித்த கஞ்சியாக எண்ணி அதை இரவு நேரத்தில் குடிக்கின்றன. அம்மா, கற்புக்கரசியான நீ எப்பொழுதும் உன் கணவனின் பெருமைகளை திரும்ப திரும்ப சொல்வதால் புனிதமான உன் நாக்கு செம்பருத்தி மலரை போல் சிவந்த நிறமாகவே இருக்கின்றது. உன் நாவின் நுனியில் இருக்கும் வாணியின் சுத்த வெண்மை நிறமானது மாணிக்கம் போல் சிவந்த நிறமாகவே மாறிவிட்டது. தேவி, அசுரர்களுடன் போர் செய்து திரும்புகின்ற முருகப்பெருமான், விஷ்ணுமூர்த்தி, தேவேந்திரன் ஆகியோர் தங்களுடைய வெற்றி செய்தியை உன்னிடம் தெரிவிக்க வருகின்ற போது அவிழ்த்து வைக்கப்பட்ட தலைப்பாகையை கையிலும் அவிழ்க்காத கவசங்களுடனும் உன்னை வணங்கி சண்டிகேஸ்வரருக்கு சொந்தமான சிவநிர்மால்யத்தை மதிக்காமல் நீ வாயில் மென்று தருகின்ற பச்சை கற்பூரத்துடன் கூடிய தாம்பூல கவளங்களை ஆசையுடனும் பக்தியுடனும் மென்று சாப்பிடுகிறார்கள். தாயே, சரஸ்வதியானவள் சிவனுடைய புகழை தன்னுடைய வீணையில் இசைக்க நீயும் மனமகிழ்ந்து ஆகா என்று அதனை புகழ உன் இனிமையான குரல் வீணையின் ஒலிதனை பழிப்பது போல் இருப்பதை கேட்டு வெட்கமடைந்த கலைவாணி வீணையை உரை துணியால் நன்றாக மறைக்கின்றாளே. தாயே, மலையரசன் குலவிளக்கே, உன் தந்தையால் உனது முகவாயும் அளவற்ற பாசத்தினால் கைவிரல் நுனியால் தொடப்பட்டதும் உன் கணவனாகிய சிவனின் கைகளால் அதரபானம் செய்யும் நினைவுடன் அடிக்கடி உயர தூக்கப்பட்டதுமான உன் ஈடு இணையற்ற முகவாயானது உன்னுடைய முகமாகிய கண்ணாடிக்கு பிடிபோல் இருக்கிறது. இந்த அழகான முகவாயை நான் எப்படி வர்ணிப்பேன்? அம்மா, சிவன் உன்னை எப்போதும் தழுவுவதால் ஏற்படும் மயிர்கூச்சலினால் முள்ளு முள்ளாக தோன்றும் உன் கழுத்து உன் முகமான தாமரைக்கு முள் கூடிய தாமரை தண்டு போல் தோன்றுகிறது. உன் கழுத்தில் உள்ள வெண்முத்து மாலையானது உன் கழுத்தில் பூசப்பட்ட அக்கருவினால் கருமை நிறம் அடைந்து சேற்றில் உள்ள தாமரை கொடி போல் தோன்றுகிறதே.
அம்மா, கதி, கமகம், கீதம் என்ற இசையின் வல்லவளே, உன் கழுத்தில் உள்ள 3 ரேகைகளும் சிவன் உனக்கு திருமண நாள் அன்று அணிவித்த மங்கள சூத்திரத்தின் அடையாளம் போலும். இனிமையான சங்கீதத்திற்கு ஆதாரணமான சட்ஜம், மத்தியமம், காந்தாரம் என்ற இவைகளின் அடிப்படைகளை காட்டும் எல்லைகள் போல் விளங்குகிறது. தாயே அபயாம்பிகா, ஒரு சமயம் பிரம்மாவினுடைய 5வது தலையை சிவனாரும் கிள்ளியதால் அவருடைய விரல் நகங்களுக்கு பயந்து நடுங்கிய பிரம்மா உன்னிடம் சரணடைந்து தன்னுடைய 4 தலைகளுக்கும் ஒரே நேரத்தில் உன் 4 திருக்கரங்களால் அபயம் கிடைக்கும் என்று எண்ணி உன்னுடைய மென்மையான தாமரை கொடி போன்ற 4 திருக்கரங்களின் அழகினை 4 முகங்களினாலும் புகழ்கிறார். அம்மா உமாதேவி, புதிதாக மலர்ந்த தாமரை பூவின் ஒளியை விட பிரகாசமான உன் கை விரல் நகப்பொலிவை நாங்கள் எப்படி வர்ணிக்க முடியும்? செந்தாமரை மலருக்கு அதில் வாழ்கின்ற லக்ஷ்மி தேவியின் சரணங்களில் இருக்கும் மருதாணியால் தானே அந்த ஒளி கிடைத்தது. அந்த பிரகாசமானது உன் கரங்களின் அழகில் ஏதோ ஒரு சாயல் போல் ஆகுமே. தேவி, உன்னுடைய பிள்ளைகளான கணபதி, கந்தன் இருவராலும் ஒரே நேரத்தில் பருகப்பட்ட உன் ஸ்தனங்களின் பருமனை கண்ட கணபதி தன் தலையிலுள்ள கும்பங்களை நீ அபகரித்து உன் ஸ்தனங்களாக வைத்து கொண்டாயோ என்று குழந்தைத்தனமாக நினைத்து தன் தலையின் கும்பம் இருக்கிறதா என்று தலையை தடவி பார்க்கிறார். அதை பார்த்த தாய் தந்தையரான நீங்கள் சிரித்தீர்களே. அந்த பெருமையுடைய உன் ஸ்தனங்கள் எங்களுடைய துன்பத்தை போக்கட்டுமே. அம்மா, உன் ஸ்தனங்கள் அமிர்தம் நிரம்பிய மாணிக்கிய குடுவைகள். பாலுள்ள ஸ்தனமாக இருந்திருந்தால் கணபதியும் கந்தனும் குழந்தை வயதினை தாண்டி பருவத்தின் முதிர்ச்சியை அடைந்திருப்பார்களே. அந்த ஸ்தனங்களில் இருந்த அமிர்தத்தை பருகியதால்தான் கணபதியும் கந்தனும் பால்ய வயதினை தாண்டாமல் மங்கையர் சம்பந்தம் இல்லாத குழந்தைகளாகவே இருக்கின்றனர். தாயே பரமேஸ்வரி, நீ கஜாசுரனை வதம் செய்து அவன் கும்பத்திலிருந்து உண்டான பல நிறங்கள் உள்ள முத்து மாலையை உன் ஸ்தனங்களின் மத்தியில் அணிந்திருக்கிறாய். அந்த பல நிறமுடைய முத்தானது உன் சிவந்த உதட்டின் ஒளி வீசி வெளிப்புறம் சிவப்பாகவும் உட்புறம் பல வர்ணங்களோடும் விளங்குகிறது. இந்த முத்து மாலையானது மூவுலகையும் எரித்த பரமசிவனாரது வெற்றியை மாலையாக தோன்றுகிறது. அம்மா, உன் ஸ்தனங்களிலிருந்து பெருகும் பால் இதயத்திலிருந்து பெருகும் பார்க்கடல் கலைவாணியே அந்த பாலாக உருவெடுத்தது போல் தோன்றுகின்றது. உன்னால் கருணையுடன் தரப்பட்ட பாலை கொடுத்த திராவிட நாட்டு குழந்தை ஒருவன் கற்றறிந்தோர் போற்றும் பெருங்கவிஞனாக ஆகிவிட்டான் அன்றோ? அன்னையே, பரமசிவனுடைய கோபத்தினால் அவரது நெற்றி கண்ணால் எரிக்கப்பட்ட மன்மதன் அந்த நெருப்பின் வெப்பம் தாழ முடியாமல் அதிலிருந்து விடுபடுவதற்காக குளுமையான தடாகம் போன்ற ஆழமான தன்னுடைய தொப்புள் குழியில் குதித்தான். தடாகத்தில் நெருப்புடன் குதித்ததால் உண்டான புகையை உன் நாபியை சுற்றிய ரோமங்களாக நினைக்கின்றனர். அம்மா, தியானிகளுக்கு மட்டுமே புலப்படக்கூடிய உன் சிறு இடுப்பில் யமுனை நதியின் கருமையான மெல்லிய அலை போன்ற உன்னுடைய ரோம வரிசை தொப்புள் குழியில் முடிவடைகிறது. அதை பார்த்தால் நீல வானமானது உன் பருத்த கலசங்கள் போன்ற இரு ஸ்தனங்களுக்கு இடையே அகப்பட்டு அதனுடைய அழுத்தத்தினால் எங்கே தான் அழிந்து விடுவோமோ என்று பயந்து மெல்லியதாக ஆகி தொப்புள் குழியினுள் செல்வது போல் தோன்றுகிறது. தாயே, உன் தொப்புள் இருக்கும் இடமானது அமைதியான கங்கை நதியின் சுழல் போன்றது. உன் ஸ்தனமாகிய தாமரை மொட்டுக்களை சுமக்கின்ற உனது ரோமங்களாகிய கொடியின் வேர்களுக்கு பாத்தி போன்றது. மன்மதனின் ஒளியான நெருப்பிற்கு ஹோமகுண்டம் போன்றது. மன்மதனின் மனைவியான ரதி தேவிக்கு விளையாடும் இடமானது பரமசிவனின் தவ உயர்விற்கு சித்தி அடையும் குகை வழி போன்றது. இது போன்று ஆழம் தெரியாத உன் தொப்புளின் அழகு வருணனைக்கு அற்பாற்பட்டதன்றோ? அம்மா, இயற்கையில் மெல்லியதான உன் இடுப்பு உன் இரு பருத்த ஸ்தனங்களின் பாரத்தை தாங்க முடியாமல் கொஞ்சம் முன்புறம் சாய்ந்து இருப்பதை பார்த்தால் ஒடிந்து விழுந்து விடுமோ என்று தோன்றுகிறது. தண்ணீர் உள்ள ஆற்றின் கரையில் உள்ள மரமானது
கீழே விழுந்துவிடும் போல் சாய்வாக இருந்தாலும் எவ்வளவு உறுதியாக இருக்குமோ அதுபோல் உன் இடுப்பிற்கு எந்த ஆபத்தும் வராமல், அதாவது ஒடிந்து விடாமல் நீண்ட காலம் நன்றாக இருக்க பிரார்த்திக்கிறேன். தேவி, உன் பதியான பரமேஸ்வரனின் பெருமகளை நீ நினைத்து நினைத்து மகிழ்வதால் உன் தங்க கலசம் போன்ற ஸ்தனங்கள் அடிக்கடி வியர்த்து பூரிப்பதால் மன்மதன் இந்த ஸ்தன சுமையினால் உன் இடுப்பு ஒடிந்து விழுந்துவிடப் போகிறதே என்று உன் இடுப்பை வள்ளி கொடிகளால் 3 சுற்றாக சுற்றி இருப்பது போல் தோன்றுகிறது. இடுப்பில் உள்ள 3 சதை மடிப்புகளின் அழகு. தேவி பார்வதி, உன்னுடைய பின்பாகமானது நிதம்பம் பருத்து அகலமாக இருப்பதால் இந்த பூமியையே மறைத்து அதை லேசாக இருப்பது போல் செய்கிறது. இதை பார்த்தால் இந்த பருமனும் அகலமும் உன் தந்தையான பர்வதராஜன் தன்னுடைய அடிவாரத்திலிருந்து உனக்கு அளித்த ஸ்ரீதன சீர்வரிசை போல் தோன்றுகிறது. அம்மா வேதநாயகியே, உன் தொடைகள் 2 யானைகளின் துதிக்கைகளையும் தங்கமயமான வாழை மரத் தண்டுகளையும் விட மிக அழகாக இருக்கின்றன. உன் முழங்கால்கள் உருண்டையாகவும் உன் கணவராகிய பரமசிவனை அடிக்கடி வணங்குவதால் சற்று கடினமாகவும் உள்ள அந்த முழங்கால்கள் ஐராவதத்தின் தலையில் உள்ள கும்பங்களை நீ வெற்றி கொண்டாயே. தாயே, உன்னுடைய கணுக்கால்கள் பரமசிவனை வெற்றி கொள்வதற்காக மன்மதனால் தயாரிக்கப்பட்ட அம்பரா தூணி போல் தோன்றுகிறது. தன்னுடைய 5 பாணங்கள் போதாமல் உன்னுடைய கால் 10 விரல்களையும் 10 பாணங்களாக படைத்தான். அந்த அம்பரா தூணிகளின் முன்பாகத்தில் தெரிகின்ற உன் கால் விரல்களின் நகங்கள் உன்னை வணங்க வருகின்ற வானவர்களின் மணி முடிகளில் உள்ள மாணிக்கம், ரத்தினம் போன்றவை சாணை கற்களால் தீட்டப்பட்டு இரும்பு கூர் போல் இருக்கிறது. தாயே, எந்த சரணங்களை வேதங்களின் சிகரமான உபநிடதங்கள் தன் தலையில் மலராக சூடிக்கொள்கின்றனவோ, எந்த சரணங்கள் பரமசிவனது சடை முடியில் உள்ள புனித கங்கை நீரால் நீராட்டப்படுகிறதோ, எந்த சரணங்களில் பூசியிருக்கும் மருதாணியின் பொலிவானது வணங்க வரும் விஷ்ணுவின் சூடாமணியின் பொலிவினால் ஏற்படுகிறதோ, அந்த புனித மலரடியை என் தலை மீதும் வைப்பாயாக. தாயே, மருதாணியுடன் கூடிய உன் பாதங்கள் எங்களுக்கு இனிமையானவை, மேன்மைகளை தருபவை. இந்த பாதங்களினால் உதைப்பட வேண்டும் என்று ஆசைப்படும் நந்தவனத்து அசோக மரத்தை கண்டு சிவபெருமானும் பொறாமை அடைகிறார். அந்த புனித பாத கமலங்களை நான் வணங்குகின்றேன். தாயே, உன் தங்க திருவடிகள் தன் மீது பட வேண்டும் என்று உன் கணவராகிய பரமசிவனார் உன்னை வேறு ஒரு பெண்ணின் பெயரை சொல்லி அழைக்க, அதனால் உனக்கு ஏற்பட்ட கோபத்தை தணிக்க என்ன செய்வது என்று தெரியாமல் அவர் உன்னை வணங்கும் போது உன் பாத கமலம் அவர் தலைமீது பட, அப்பொழுது எழுந்த உன் கால் தண்டை ஒலி ஓசைதனை கேட்ட மன்மதன் தன்னை எரித்த சிவபெருமானிடம் உண்டான பகைதனையும் மறந்து தானே வெற்றி பெற்றதாக முரசு கொட்டுவது போல் தோன்றுகிறது. அம்மா, பனிமலையில் இருக்கும் உன் பாத கமலம் இரவு பகல் சந்தியா காலம் ஆகிய எந்நேரமும் மலர்ந்து இருக்கக்கூடியவை. உன்னையே நினைத்து தியானிக்கும் அடியவர்க்கு அழியாத செல்வம் தரக்கூடியது. திருமகளான லக்ஷ்மி வாழ்கின்ற தாமரையானது பனியால் உதிர்கின்றது, இரவில் மூடிக்கொள்கிறது. இந்த தாமரையை விட உன் பாத தாமரை மிகவும் உயர்வுடையது என்பதை சொல்லவும் வேண்டுமோ? தாயே, பக்தர்களுக்கு உயர்வை கொடுக்கக்கூடியதும் அவர்களது துன்பங்களை போக்கக்கூடியதுமான பெருமையுடைய உன் மென்மையான பாத நுனியை பிடித்து சிவனும் அளவற்ற ஆசையுடன் திருமண நாளன்று எப்படித்தான் கடினமான கருங்கல் அம்மி மீது வைத்தாரோ, கவிகளும் இந்த மென்மையான பாதங்களின் மேல்பாகத்தை ஆமை முதுகு ஓட்டிறமையாக எப்படித்தான் கூறினாரோ. தாயே, தேவலோகத்தில் உள்ள கற்பக மரங்கள் இலைகளால் ஆகிய தன கரங்களால் வானவர்களுக்கு அவர்கள் விரும்பியதை தருகின்றன. ஆனால் நீயோ உன் பாதங்களால் வானவர்களுக்கும் ஏழை தரித்திரர்களுக்கும் எப்பொழுதும் சீக்கிரத்தில் செல்வத்தை வாரி வாரி வழங்குகின்றாய். வானுலக கற்பக மரங்கள் கைகளால் தருவதை நீயோ கால்களால் தந்து அவைகளை ஏளனம் செய்கிறாய். தேவலோகத்து பெண்களின் தாமரை போன்ற கைகளை மூடி வணங்க செய்கின்ற சந்திரனை போல் ஒளி உடைய உன் பாத அழகினை சொல்ல வார்த்தைகள் ஏது தாயே?
தேவி, உன் பாதங்கள் ஏழைகளுக்கு அவர்கள் விரும்பும் அளவிற்கு செல்வத்தை கொடுக்கிறது. வெள்ளம் போன்று தேனை பெருகச் செய்கின்றது. கற்பக மர பூங்கொத்து போல் அழகானவை. இந்த அழகிய உன் பாத கமலத்தின் 6 கால்களை கொண்ட தேனை பருகும் வண்டாக இருக்கும் பாக்கியத்தை என் ஆன்மாவானது அடையட்டும். தாயே, உன்னுடைய அழகான நடையினை பார்த்து தானும் அதை கற்றுக்கொள்ள நினைத்து உன் வீட்டிலுள்ள அன்னப்பட்சிகள் துள்ளி துள்ளி நடந்து உன் அழகு நடையை பின்பற்றி உன்னை போல் தானும் நடக்க பழக்கப்படுத்தி கொள்கின்றன. நீ நடக்கும்போது உன் தண்டையில் உள்ள பத்மராக கற்கள் எழுப்பும் ஓசையானது அந்த அன்னப்பட்சிகளுக்கு மறைமுகமாக நடப்பதற்கு பாடம் சொல்லித் தருவது போல் உள்ளது. அம்மா, உலகாளும் பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், ஈசன் இந்நால்வரும் உனக்கு எப்போதும் பணிபுரிவதற்காக உன் கட்டிலின் 4 கால்களாக ஆகி உன்னை எப்போதும் வணங்குகின்றனர். உன் கட்டிலின் மேல் விரிப்பாக இருக்கும் சதாசிவன் வெண்மையான ஆடைதனை கூடியவராக இருந்தாலும் உன்னுடைய சிவந்த ஒளியின் பிரதிபலிப்பால் அவரும் சிவப்பாக மாறி சிங்கார ரசம் உருவெடுத்தாற் போல் ஆகி உன் கண்களுக்கு மகிழ்ச்சியை தருகின்றார். தாயே, மனம் வாக்குக்கு எட்டாதவளே, இயற்கையில் சுருண்ட முடியும் இனிமையான புன்னகையும் வாகை மலரை போல் மிருதுவான மனமும் இரத்தின கற்கள் போல் கடினமான ஸ்தனமும் மெலிந்த இடையும் பருத்த பின்பாகமும் மயக்கம் தரும் அழகிய உதடும் உடல் முழுவதும் சிவந்த அழகுடன் கூடிய நீயே சிவனின் கனிவு சக்தியான அருணா தேவியாக இந்த உலகம் முழுவதையும் காக்கின்றாய். அம்மா, மரகதத்தினால் செய்யப்பட்ட பெரிய பாத்திரமான சந்திர மண்டலத்தில் நீராடுபவளே, சந்திரனின் நடுவில் உள்ள களங்கமே கஸ்தூரி பொடியாகவும் சந்திரனே பன்னீராகவும் சந்திர கிரணங்களே பச்சை கற்பூர பொடியாகவும் உனக்கு நீராடுவதற்காக வைக்கப்பட்டுள்ளது. தினமும் நீ நீராடிய பின் காலியான இவைகளை பிரம்மாவானவர் மீண்டும் மீண்டும் இவைகளை வாசனை பொருட்களால் நிரப்பி வைக்கிறார். அம்மா, உலகமும் எரித்த பரமசிவனாரின் பட்டத்து ராணியே, புலன்களை அடக்க முடியாத சபல புத்தி உடையவர்களுக்கு உன் பாதம் அருகில் வரவோ பூஜை செய்யவோ தகுதி கிடையாது. அதனால்தான் இந்திரன் போன்ற தேவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்காமல் உன் வாசலில் காவல் புரியும் அனிமாதி சித்திகளுக்கு சமமான நிலையை உடையவர்களாய் உன் வாசலிலேயே இருக்கும்படி நேரிடுகின்றது. தாயே, கற்புக்கரசியே, பிரம்மதேவரின் மனைவியான சரஸ்வதியை எத்தனை கவிகள் தான் அடையவில்லை? அதுபோல் கொஞ்சம் செல்வம் பெற்றவன் கூட லக்ஷ்மிபதியாக ஆகவில்லையோ? ஆனால் உன்னை அப்படி சொல்ல முடியுமோ? உன் ஆலிங்கனமானது உன் கணவரான சிவபெருமானை தவிர குரவ மரத்திற்கும் கிடையாதே. அப்படியானால் நீதானே பதிவிரதா மங்கையர் திலகமாவாய். தாயே, வேத ரகசியங்கள் அறிந்தவர்கள் நீயே பிரம்மதேவரின் மனைவி சரஸ்வதி என்றும் விஷ்ணுவின் மனைவி லக்ஷ்மி தேவி என்றும் சிவனின் துணைவி பார்வதி என்றும் கூறுகின்றனர். ஆனால் நீயோ இன்னதென்று வருணிக்க முடியாததும் அடைய முடியாததும் எல்லையற்ற மகிமையுடன் கூடிய மகா மாயா உருவினலாகி இந்த உலகம் முழுவதையும் திகைக்க வைக்கின்றாய். அம்மா, பிறவியிலேயே ஊமையாய் இருப்பவனுக்கும் கூட கவிதைகள் பாடும் திறமையை கொடுக்கக்கூடிய சரஸ்வதியின் சக்தியுடைய தாம்பூல ரசத்திற்கு சமமானதான மருதாணி பூசிய உன் பாதங்கள் அலம்பிய தாம்பூல ரசம் போல சிவந்த நீரானது ஞானத்தை அடைய விரும்பும் எனக்கு எப்போது கிடைக்குமோ? தாயே, உன்னை வணங்கி துதிப்பவனிடத்தில் சரஸ்வதி இருப்பதால் அவன் பிரம்மாவிற்கு எதிரியாகவும் லக்ஷ்மி கடாட்சம் இருப்பதால் அவன் விஷ்ணுவிற்கு எதிரியாகவும் மன்மதனின் மனைவி ரதி தேவியின் கற்பிற்கு தளர்ச்சி ஏற்படுத்துபவனாகவும் அறிவு, அழகு, செல்வம் ஆகிய இவைகளை உடையவனாய் உயிர் உடல் மாயை என்ற பந்தங்களிலிருந்து விடுபட்டு என்றும் நிலையான பரமானந்த சுகத்தை அடைகிறான். தேவி லோகநாயகி, கை தீவட்டி ஒளியினால் கதிரவனுக்கு ஆரத்தி செய்வது போலவும் சந்திரகாந்த கல்லிலிருந்து பெருகுகின்ற நீராலேயே அமிர்தத்தை வாரி வாரி பொழியும் சந்திரனுக்கு அர்க்கியம் தருவது போலவும் கடல் நீராலேயே கடல் அரசனுக்கு தர்ப்பணம் முதலியன செய்வது போலவும் உன்னுடைய வாய் மொழியால் இயற்றப்பட்ட
இந்த துதி மொழியினாலேயே உன்னை நான் துதிக்கின்றேன். இந்த சௌந்தர்ய லகரி ஸ்லோகத்தின் முழு மனதுடன் படிப்பவர்களும் கேட்பவர்களும் எல்லாவித நன்மைகளும் உண்டாக வேண்டும் என்று அன்னையை பிரார்த்திக்கிறேன். சௌந்தர்ய லகரி ஸ்லோகங்களின் தமிழ் விளக்கம் முற்றிற்று.